வணக்கம், என் பேர் கமல். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். என்னோட லாஸ்ட் வீடியோவில் நான் லினக்ஸ் டெர்மினலை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் விண்டோஸ் மிஷினில். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒன்ஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ண அந்த லினக்ஸ் டெர்மினல் நம்ம எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணலாம், அதுலேருந்து நம்ம எவ்வளோ நிறைய விஷயம் கற்றுக்கலாம் அப்படின்றத நான் இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லினக்ஸோட பேசிக் கமாண்ட்ஸை பற்றின விஷயம் இன்றைக்கி பார்ப்போம். நான் அதை பேசிக் கமாண்ட்ஸை வந்து என்னென்ன பேசிக் கமாண்ட்ஸ் இருக்குன்றதை நான் இன்றைக்கி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் உங்களோட மிஷினில் அந்த லினக்ஸ் டெர்மினலில் ஓப்பன் பண்ணி இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக நோட்ஸ் எடுக்க மறந்துடாதீங்க. நீங்கள் ஒன்ஸ் இந்த உபுண்டு டெர்மினலில் அந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். லிட்ரலாக லினக்ஸ் டெர்மினல்ன்றது இப்படி தான் இருக்கும். நீங்கள் லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஸோ ஃபுல்லாக வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்க்ரீன் தான் இருக்கும். நம்ம விண்டோஸில் இருக்கிற மாதிரி இது வந்து ஒரு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸில் வந்து மோஸ்ட்லி 90% ஒர்க் பண்ண மாட்டாங்க. எல்லாமே வந்து கமாண்ட் பேஸ்டாக தான் இருக்கும். அதனால தான் நம்ம லினக்ஸை பொறுத்த வரைக்கும் கமாண்ட்ஸில் வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு லாகின் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ரூட்டுன்ற @desktop mh சம்திங் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ரூட் அப்படின்னா என்னென்னா, நம்ம விண்டோஸ் மிஷினில் விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. ஸோ அந்த மாதிரி லினக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரூட்டுக்கு தான் வந்து 100% பெர்மிஷன் இருக்கும் இந்த மிஷினுக்கு. எந்த மிஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டெஸ்க்டாப் MHRHA அப்படின்ற மிஷின் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஃபிசிக்கல் பாக்ஸ். ஸோ ரூட்டுன்றவங்க ஒரு சூப்பர் யூசர். ஓகே, ஹோஸ்ட் நேம் நம்ம போட்டோன்னா இந்த மிஷினோட நேம் இது தான், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா இந்த மிஷினோட ஐபி அட்ரஸ். ஸோ இந்த மிஷினோட ஐபி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் இந்த மிஷினோட நெட்வொர்க் டீட்டெயில்ஸ். உங்களுக்கு மற்ற டீட்டெயில்ஸ் ப்ராட்காஸ்ட் நெட் மாஸ்கிங் அண்ட் ப்ராட்காஸ்ட் ஐடி இதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதில் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இருக்குது. அண்டு இந்த மிஷினோட இப்போ டேட் பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் டேட் கமாண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு டைமோட இன்றைக்கி என்ன டேட் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் நான் என்ன யூஸராக இந்த மிஷினில் நான் லாகின் பண்ணியிருக்கிறேன்ற டீட்டெயிலை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா who am I அப்படின்ற கமாண்டாக போட்டிருந்தீங்கன்னா ஸோ ரூட்டாக நீங்கள் லாகின் பண்ணியிருக்கீங்க. அதாவது லினக்ஸோட அட்மினிஸ்ட்ரேட்டரை நீங்கள் லாகின் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் என்ன வேணாலும் இந்த மிஷினில் நீங்கள் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த மிஷின் என்னென்ன ப்ராசஸஸ்லாம் ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்றது நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டாப் அப்படின்ற ஒரு கமாண்ட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இதில் இந்த மிஷினில் என்னென்ன ப்ராசஸ் ரன் ஆகிட்டுருக்கு, CPU எந்த அளவுக்கு யூஸ் ஆகிருக்கு, மெமரி டீட்டெயில்ஸு இது எல்லாமே வந்து நீங்கள் டாப் கமாண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் கிடைக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு Q இல்லை Ctrl+C கொடுத்தீங்கன்னா இந்த ப்ராம்ப்ட்லேருந்து வெளியே வரும். ஸோ நெக்ஸ்ட் கிளியர் அப்படின்ற கமாண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பேஜை வந்து கிளியர் பண்ணிவிட்டு ஸோ ஃபர்ஸ்ட் லைனுக்கே வந்து இது நிற்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரீ -m அப்படின்ற கமாண்ட் கொடுத்தோம் அப்படின்னா இந்த மிஷினோட மெமரி டீட்டெயில்ஸ் தனியாகவே உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். ஸோ டோட்டலாக வந்து 8 GB கிட்ட இருக்குது. ஸோ 4 GB யூஸ் பண்ணியிருக்கு, 3 GB வந்து ஃப்ரீயாக இருக்குது. அண்ட் ஸ்வாப் மெமரி டீட்டெயில்ஸும் இது கொடுக்குது. ஸோ PWD அப்படின்னா என்னென்னா என்னோட ப்ரெசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி. இப்போது நான் கரெக்டாக /rootன்ற ஒரு லொக்கேஷனில் இருக்கேன். ஸோ அதனால் PWD நான் கொடுத்தேன்னா /root அப்படின்றத காட்டுது, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ விண்டோஸில் பார்த்தீங்கன்னா நான் வந்து C டிரைவில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்குள்ளே நியூ ஃபோல்டருக்குள்ளே இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் லினக்ஸில் வந்து நம்ம /root /new folder அப்படி தான் நம்ம சொல்ல முடியும். ஹிஸ்ட்ரின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் என்னென்ன கமாண்ட்லாம் நீங்கள் வந்து இந்த மிஷினில் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்களோ அந்த கமாண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நீங்கள் ஹிஸ்ட்ரி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அண்ட் மேன் அப்படின்ற கமாண்ட் தான் வந்து லினக்ஸோட ஹெல்ப் மாதிரி. இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு கமாண்டை பற்றின அதோட டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் மேன் ஸ்பேஸ் நீங்கள் என்ன கமாண்டை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுறீங்களோ அந்த கமாண்டு கொடுத்தீங்கன்னா
ஸோ உங்களுக்கு வந்து இந்த மேனுவல் பேஜ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதோட டிஸ்கிரிப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் என்னென்ன இதெல்லாம் வந்து நீங்கள் கமாண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஹிஸ்ட்ரி பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மேனுன்ற கமாண்டோட பர்பஸ் அதுதான். சப்போஸ் மேன் யூநேம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். யூநேம் கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த மிஷினோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது இது லினக்ஸில் இது ரன் ஆகிட்டு இருக்கிறதுனால ஸோ லினக்ஸ் அப்படின்னு உங்களுக்கு காட்டுது. சப்போஸ் இது ஐபிஎம்மோட ஏஐஎக்ஸில் ரன் ஆகுது அப்படின்னா ஏஐஎக்ஸ் அந்த வேர்ஷன் அந்த பேட்ச் டீட்டெயில்ஸ் எல்லாம் இது காட்டும். இன்கேஸ் நீங்கள் ஒரு யூசர் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து மேன் யூசர் ஆட் அப்படின்ற ஒரு கமாண்ட் கொடுங்க. ஏன்னா யூசர் ஆடுன்ற கமாண்ட் தான் வந்து ஒரு நியூ யூசரை வந்து க்ரியேட் பண்ணுற ஒரு யூட்டிலிட்டி. ஸோ இப்போ இதோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இருக்குது. -b, -c, -d. ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த ஆப்ஷன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு யூசர் க்ரியேட் பண்ண போகிறேன். யூசர் ஆட் ஸ்பேஸ் -m எதுக்கு அப்படின்னா நான் யூசர் க்ரியேட் பண்ணும்போதே ஒரு யூசருக்கு ஒரு ஹோம் டைரக்டரி க்ரியேட் ஆயிரும். இப்போது யூசர் ஆட் ஸ்பேஸ் -m ஸ்பேஸ் யூசர் நேம் அதாவது bl யூசர் அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ ஒரு யூசர் வந்து bl யூசர்ன்ற ஒரு யூசர் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நான் அந்த bl யூசராக நான் லாகின் பண்ணணும் அப்படின்னா suன்ற கமாண்ட் நான் யூஸ் பண்ணுவேன். su அப்படின்றது என்னென்னா ஸ்விட்ச் யூசர். su ஸ்பேஸ் bl யூசர் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா நான் வந்து bl யூசராக லாகின் பண்ணிட்டேன். சரிங்களா? இப்போது என்னோடய லொக்கேஷன் வந்து ரூட்டில் இருக்குது. இப்போ நான் வந்து என்னோட ஹோம் டைரக்டரி என்ன ஒரு யூசர் க்ரியேட் பண்ணாலும் அவங்களுக்கு தனியாக ஒரு ஹோம் டைரக்டரி க்ரியேட் ஆகும். சரிங்களா? இப்போ நான் என்னோடய ஹோம் டைரக்டரிக்குள்ளே நான் போகணும் அப்படின்னா ஜஸ்ட் cd ஸ்பேஸ் tilde சிம்பிள் ஆர் ஷிஃப்ட் எஸ்கேப் கீழே இருக்க அந்த கீயை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த சிம்பிள் கொடுத்தேன். இப்போ என்ட்ரு அடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட ஹோம் டைரக்டரிக்குள்ளே போயிட்டீங்க. இன்றைக்கி நம்ம என்னென்ன கமாண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஹோஸ்ட் நேம் பார்த்தோம், டேட் கமாண்ட் பார்த்தோம், ifconfig நெட்வொர்க் டீட்டெயில்ஸ்க்காக, யூநேம் எதுக்கு அப்படின்னா ஓஎஸ் டீட்டெயில்ஸ் எடுக்கிறதுக்காக, ஒரு யூசர் எப்படி ஆட் பண்ணுறதுனா யூசர் ஆட் கமாண்ட் யூஸ் பண்ணி பண்ணுறோம். ஸ்விட்ச் யூசருக்கு su, மேனுவல் பேஜ் ஹெல்ப் கமாண்டுக்கு மேன், இந்த நம்ம கம்ப்யூட்டரில் ரன் ஆகிற ப்ராசஸ் செக் பண்ணுறதுக்கு டாப் கமாண்ட், மெமரி டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு ஃப்ரீ கமாண்ட், லிஸ்ட் பண்ணுறதுக்கு ls, நம்ம எந்த டைரக்டரியில் கரண்ட்டாக இருக்கோ நம்மளோட லொக்கேஷன் பார்க்குறதுக்கு pwd, ஹிஸ்ட்ரி கமாண்ட் நம்ம ரீசெண்டாக என்னென்ன கமாண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணோன்றதுக்கான ஹிஸ்ட்ரி செக் பண்ணுறதுக்காக ஹிஸ்ட்ரி கமாண்ட். ஸோ இந்த கமாண்ட்ஸ்லாம் தான் இன்றைக்கி நம்ம பார்த்தோம். ஸோ என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஒரு ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸை எப்படி நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறது, எப்படி அதை டெலீட் பண்ணுறது, எப்படி காப்பி பண்ணுறது, எப்படி மூவ் பண்ணுறது, நம்ம ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் லெவலில் நான் என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.